ஸ்ரீமத் பாகவதம் சதுர்த்த ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயம். தட்சன் ஆரம்பிச்சு வச்ச யாகம் தட்சனுக்கு உயிரை கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த யாகத்தை திரும்ப செஞ்சு நன்னா அதை முடிக்கிறதுக்கு அனுகிரகிக்கணும் அப்படின்னாக்கும் பிரம்மாவும் தேவர்களும் எல்லாம் பகவான்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பிரம்மாவோட ரிக்வெஸ்ட்டை கேட்டுட்டு பரமசிவன் ரிப்ளை சொல்றார். பிரஜா சிருஷ்டி நடத்துகிற பிரம்மாவே, நான் குழந்தைகள் தப்பு பண்ணினானா அதை நினைச்சு சங்கடப்பட மாட்டேன். குழந்தைகள் அப்படின்னா குறும்பு காட்டத்தான் செய்யும். அப்படி குறும்பு பண்ற அந்த குழந்தைகளை சின்னமா ஒரு சிக்ஷை கொடுத்து அவளை நேர்வழி காட்டுவேன், அவ்வளவுதான். இந்த தட்சனும் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். அதனால தட்சனுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. இனி அவனோடு அக்னியில ஹோமிச்ச சரீரத்தில் இருக்கிற அந்த தலையை மறுபடியும் வைக்கிறதுக்கு பதிலா அங்க யாக பசுவாயிட்டு கட்டி போடப்பட்டிருக்கிற ஆடு இருக்கே, அந்த ஆடோடு தலைய தட்சனோடு சரீரத்தோடு அந்த கழுத்து பாகத்துல வச்சு கொடுத்து அந்த தட்சன் எந்திருக்கட்டும். யஜ்ஞ சன்னாகங்கள் எல்லாம் முன்னாலே இருந்த மாதிரியே பவிக்கும் அப்படின்னு சொன்னார். பகவான் கொடுத்த அனுகிரகம் பலிச்சுது. தட்சன் ஆடோடு தலையுமாயிட்டு தூக்கத்திலேருந்து எந்திருக்கிற மாதிரி எந்திருந்தார். மருமகனான சிவனை பிரதட்சணம் வச்சு ஸ்துதிச்சு மன்னிப்பு கேட்டார். தன்னோட புத்திரியோடு கணவராக்குமே ஜாமாதாவான சிவன். எல்லாரும் பகவானை வணங்கி ஸ்துதிச்சா சர்வம் பிரம்மமாயிட்டு பார்க்கறதுக்கு பகவான் தட்சனையும் தேவர்களையும் உபதேசிச்சார். அப்படி தட்சயாகம் சுபமாயிட்டு நடத்தப்பட்டது. யோகாக்னியில சரீரம் உபேட்சிச்ச சதீதேவி அதுக்கப்புறமா ஹிமவானோட புத்திரி ஆயிட்டு பார்வதி தேவி ஆயிட்டு ஜனிச்சா. பரமசிவனை கணவராயிட்டு சுவீகரிக்கவும் செஞ்சா. இത്രயுமாக்கும் இந்த தட்சயாகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒன்னாவது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இதி அஜேன அனுநீதேன பவேன பரிதுஷ்யதா. இத்யஜேன அனுநீதேன பவேன பரிதுஷ்யதா. அப்யதாயி மகாபாஹோ பிரஹஸ்ய ஸ்ரூயதாம் இதி. அப்யதாயி மகாபாஹோ பிரஹஸ்ய ஸ்ரூயதாமிதி. இத்யஜேன அனுநீதேன பவேன பரிதுஷ்யதா. அப்யதாயி மகாபாஹோ பிரஹஸ்ய ஸ்ரூயதாமிதி. மகாபாஹோ வீரனான விதுரா, சத்திரியனான விதுரா அப்படின்னு மைத்ரேயர் விதுரரை கூப்பிடுறார். இந்த உலகத்தில் இருக்கிற பிரஜைகளை காப்பாத்துறதுக்காயிட்டு தர்ம சஞ்சாரம் நடத்துற
பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ற விதுரா அப்படின்னு அர்த்தம். மகாபாகோ பெரிய கை இருக்கிறவரே, க்ஷத்ரிய குலத்துல ஜனிச்ச விதுரா அப்படின்னு அர்த்தம். பவேனா, பவன் சொன்ன மகாதேவன், மகாதேவனால. பரிதுஷ்யதா பவேனா, நன்ன குஷியான பரமசிவனால. அஜேன, ஸ்வயம்புவான பிரம்மாவால. அனுநீதேன, ஸ்வயம்புவான பிரம்மா பலதும் சொல்லி பரமசிவனை சமாதானப்படுத்தினாரே, அதையாக்குமே பார்த்தோம். அப்படி சமாதானப்படுத்தினதால பரிதுஷ்யதா பவேனா, பிரம்மா பரமசிவன் சத்தியகுணம் சத்குணம் நிறைய இருக்கிற பரபிரம்மம் தான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு பரமசிவன் கிட்ட சத்குணிகளோட லட்சணம் எல்லாம் சொல்லிண்டு நீங்கள் சத்குணரூபிதான் அப்படின்னு சொன்னாரே, அதனால பரமசிவன் குஷியாயிட்டு குஷியான பரமசிவனால அபியதாயி சொல்லப்பட்டது. மகாதேவன் பிரஹஸ்யா நன்னா புன்னகை பண்ணிண்டு பிரம்மா கிட்ட சொன்னார், ஸ்ரூயதாமிதி, நான் சொல்றத நன்னா கேளு பிரம்மாவே அப்படின்னு. மைத்ரேய மகர்ஷி விதுரர்கிட்ட சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் இருக்கிற பிரம்மாவோடு சமாதானப்படுத்துற வாக்குகளை கேட்டுட்டு சந்தோஷத்தோடு கூடின பரமசிவன் புன்னகையோடு கூடிட்டு இப்படி பிரம்மாவுக்கு பதில் சொன்னார் அப்படின்னு. ரெண்டாவது ஸ்லோகம் மகாதேவன் பிரம்மாக்கு சொல்றதையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஸ்ரீ மகாதேவ உவாஜா ந அகம் பிரஜேஷ பிரஜ ஈஷா பாலானாம் வர்ணயே ந அனுசிந்தயே. நாகம் பிரஜேஷ பாலானாம் வர்ணயே நானுசிந்தயே. தேவமாயா அபிபூதானாம் தண்டஹ தத்ர திருதஹ மயா. தேவமாயாபிபூதானாம் தண்டஸ்தத்ர திருதோ மயா. நாகம் பிரஜேஷ பாலானாம் வர்ணயே நானுசிந்தயே. தேவமாயாபிபூதானாம் தண்டஸ்தத்ர திருதோ மயா. பிரஜேஷ பிரஜ ஈஷா, பிரஜகளோடெல்லாம் ஈஸ்வரனாயிருக்கிற பிரஜாபதே சிருஷ்டிகர்த்தாவே. தேவமாயா அபிபூதானாம், பகவல் மாயையால ரஜோகுண தமோகுணத்தால புத்தி கட்டு போன அஞ்ஞானிகள், அவளுக்கு புத்தி அப்படிங்கிறது இல்லை, விவரமில்லாதவாளாக்கும். அவ பாலானாம் குழந்தைகள் தான். குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிற பகுத்தறிவு உண்டாகாது. நெருப்பை பார்த்தானா அழகா இருக்கிறதுனால தொடர்த்துக்கு ஓடும் குழந்தைகள்.
தொட்டா சுடும் அப்படின்னு அவளுக்கு தெரியாது. பிராயம் அல்ல இங்க சொல்லப்படுறது, அறிவில்லாத தன்மையினால குழந்தைகளாயிட்டு ட்ரீட் பண்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அஞ்ஞானிகளான அவளோடு செய்கைய குழந்தைகள் குறும்பு காட்டுற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். அகம் பாபத்தை, தெற்று குற்றங்களை ந வர்ணையே, நான் வர்ணிக்கலை, ந அனுச்சிந்தையே, தொடர்ந்து சிந்தனை செய்யவும் இல்லை. அவ பண்ற தவறுகளை நான் வர்ணிக்கவும் போறதில்லை, அதையே நினைச்சுட்டும் இருக்க போறதில்லை. குழந்தைகள் குறும்பு பண்ணினானா அந்த டைம் முடிஞ்சதுன்னா மறுபடியும் அந்த குழந்தைகள் அந்த குறும்பை மறந்து போயிடும். அதை ஒரு வன்மமாயிட்டு வச்சு பெரியவா அதுக்கு துவேஷம் பாராட்டக்கூடாது. டே குழந்தை, நீ கொஞ்சம் முன்னால அப்படி குறும்பு பண்ணினியே, உனக்கு நான் இன்னைக்கு நிறைய பனிஷ்மெண்ட் தருவேன்னு சொல்லிகிட்டே இருக்கொன்னும் விடாது. அது அப்பப்போ தோணுற புத்தியிலேயாக்கும் குழந்தைகள் ஓரோன்னு செய்யறது. அதனால நான் அதை பெருசா கேர் பண்ண போறதில்லை. ஆறுகிட்டையும் எனக்கு சத்ருதை அப்படிங்கிறது இல்லை பிரம்மாவே. குழந்தைகள் தப்பு பண்ணினானா பெரியவா அதுக்கு சிக்ஷை கொடுப்பாளே, அவ்வளோதான். இதுவும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். தட்சன் புத்தி இல்லாத ஒரு குழந்தைய மாதிரி ஆக்கும் பலதும் காட்டி கொட்டினான். அതൊന്നും நான் தொடர்ந்து மனசுல சிந்திக்கலை. தட்சன் செய்த தவறுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தாச்சே, குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டும் கேட்கலை அப்படின்னா சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரியாக்கும் நான் சின்னதா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன். தட்சன் வடி கொடுத்து அடி வாங்க வைக்கும் செஞ்சான். சிக்ஷிக்கலை அப்படின்னா நான் மறுபடியும் தவறுகள் பண்ணுவேன், அதாக்கும் சிக்ஷிச்சேன். தத்ரா அங்க அந்த யாகசாலையில மயா தட்சனோடு தவறுக்கு என்னால தண்டஹா திருதஹா பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டதே. தண்டம் கையில வச்சுருக்கிற நான் தவறு பண்ணினா பனிஷ்மெண்ட் கொடுக்கத்தான் செய்வேன். கோதண்டபாணியா இருக்கிற நான் அந்த அஞ்ஞானியா இருக்கிற தட்சனுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கவும் செஞ்சுட்டேன். அதர்மம் செய்யறவாளை சிக்ஷிச்சு நேர்வழியில நயிக்கிறதுக்காக்கும் நான் தண்டஹா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தேன். தர்ம பரிபாலனத்துக்காயிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கத்தானே வேணாம், அதைத்தான் நான் செஞ்சேன். மூணாவது ஸ்லோகம். பிரஜாபதேஹே தக்த சீர்ஷ்ணஹ பிரஜாபதேஹே தக்த சீர்ஷ்ணஹ பவத் அஜமுகம். பிரஜாபதேர்தக்தசீர்ஷ்ணோ பவத்வஜமுகம் ஷிரா மித்ரஸ்ய சச்சுஷா ஈச்சேத பாகம் ஸ்வம் பர்ஹிஷஹ பகஹ. மித்ரஸ்ய சச்சுஷேச்சேத பாகம் ஸ்வம் பர்ஹிஷோ பகா. பிரஜாபதேர்தக்தசீர்ஷ்ணோ பவத்வஜமுகம் சிரா பவது அஜமுகம் சிரஹ பவத்வஜமுகம் சிரா மித்ரஸ்ய சச்சுஷேச்சேத பாகம் ஸ்வம் பர்ஹிஷோ பகா. தக்தா தகிச்சு போன, சீர்ஷ்ணஹா சிரஸ் இருக்கிற, தகிச்ச
சிரஸ் இருக்கிற, அப்படி இல்லைன்னா சிரஸ் அக்னியில தகிச்சு போன பிரஜாபதேகே, பிரஜாபதிக்கு, தட்ச பிரஜாபதிக்கு சிரஹா, சிரசு அப்படிங்கிறது அஜமுகம் பவத், ஆடோடு சிரசாயி தீரட்டும். பரமசிவன் இங்க தட்சனுக்கு ஆடோடு சிரசு உண்டாகட்டும் அப்படின்னு அனுகிரகிக்கிறார். இனி முதலுக்கு தட்சன் ஆடோடு சிரசுமாயிட்டு நடக்கட்டும். துஷ்டனான தட்சன் ரொம்ப ஜாஸ்தியான சௌமிய பாவம் இருக்கிற ஆடோடு ரூபத்தை தரிச்சுண்டு நடக்கட்டும். எரிச்சு களைஞ்ச தட்சனோடு சிரஸுக்கு பதிலாயிட்டு ஆடோடு சிரச தட்சனோடு கழுத்துல ஃபிட் பண்ணி கொடுங்கோ. இப்பெல்லாமாக்குமே ஹிருதயம் எல்லாம் மாற்றி வைக்கிற ஹார்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி எல்லாம் நடக்கிறது. பகவான் இங்க தலைய ரீப்ளேஸ்மெண்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்றார். வைவஸ்வத மன்வந்தரத்தில் இருக்கிற நம்ம சுவாயம்புவ மன்வந்தரத்தில் இருக்கிற விஷயங்களையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். பிராச்சீன பர்ஹிஸ் உண்டாயிருந்த காலகட்டம் அப்படின்னு அங்க சபையில் இருக்கிறவாளெல்லாம் பேசின்றதை நம்ம பார்த்ததாக்குமே. அப்ப காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முன்னால இருந்த காலகட்டத்திலேயாக்கும் இந்த தலையை மாற்றி வைக்கிற சர்ஜரி நடந்தது. யஜ்ஞசாலையில யாகபலிக்கு பசுவாயிட்டு ஆடை கட்டி போட்டிருந்தா. வீரபத்ர சுவாமி அந்த ஆடை பார்த்துட்டாக்குமே தட்சனோட கழுத்தை பெலியாடோட கழுத்த மாதிரி பிரிச்சு கட் பண்ணினார். அந்த ஆடோட சிரச தட்சனுக்கு வச்சு கொடு அப்படி பிரம்மாவே அப்படின்னு ஆடோடு தலை இருக்கிற தட்சனை இனி முதலுக்கு எல்லாரும் பாரிப்பா அப்படின்னு பகவான் சொன்னார். தட்சனுக்கு ஆடோடு தலை, ஆடோடு தலை இருக்கிற தட்சனை ஞாபகத்துல கொண்டு வரத்துக்கு சாதிச்சானா நம்மளோட வாழ்க்கையில நம்ம மகான்மார்களை இன்சல்ட் பண்ணவே மாட்டோம். இந்த உலகத்துக்கே ஒரு பாடமாக்கி தீர்த்தார் பகவான் தட்சனை. தட்சனாய் பிரவர்த்திச்சது பகவான் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிரம்மாவோட வார்த்தைகள் வழி നമ്മൾ அதை தெரிஞ்சுட்டோம். ஆரும் தட்சணை மாதிரி ஆகக்கூடாது, தட்சணை மாதிரி சுபாவம் வந்து சேர்ந்தானா தட்சனுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பகவான் இந்த உலகத்துல எல்லார்ட்டையும் எடுத்து சொல்ற மாதிரி இந்த தட்சயாக கதை. பகஹா, பகன் அப்படிங்கிற தேவனோடு பர்ஹிஷா ஸ்வம் பாகம், பகன் அப்படிங்கிற தேவனோடு ரெண்டு கண்ணையும் வீரபத்ர சுவாமி நோண்டி எடுத்தாரே. பர்ஹிஷா ஸ்வம் பாகம், யஜ்ஞ பாகத்தை பகன் அப்படிங்கிற தேவனோடு யஜ்ஞ பாகத்தை அந்த தேவனுக்கு பார்க்கறதுக்கு ஆயிட்டு மறுபடியும் கண்ணை திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் ஒண்ணுமில்லை. இவ்வளோ பெரிய தப்ப பண்ணிட்டு தட்சன் பிரஜாபதிகளோடு யாகத்துல ஆரம்ப ஸ்டேஜில் பகவான் பரமசிவனை பலவிதமா இன்சல்ட் பண்ணினோன கண்ணால ஆக்ஷன் காட்டி பேஷ் பேஷ்னு சொன்ன தேவனாக்கும் இந்த பகன். அதனால மறுபடியும் கண்ணை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணை கொடுத்தானா அது சரியாகாது. அப்ப எல்லாரும் தவறு பண்ணுவா, பகவானை ப்ரே பண்ணிட்டு மறுபடியும் கண்ணு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தவறுகள் நடந்துட்டே இருக்கும். அதனால கண்ணொன்னும் கொடுக்கண்டா. ஆனா அந்த தேவன் இந்த யஜ்ஞத்துல முக்கியமானவனாக்கும் அப்படிங்கிறதுனால சூரிய தேவனோட கண்கள் வழி அந்த தேவனுக்கான யஜ்ஞ பாகத்தை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றார் பகவான். மித்ரஸ்ய சக்ஷுஷா ஈச்சேதா, மித்ரன் சொன்னா சூரிய தேவன். சூரிய தேவனோட கண்களால பார்க்கட்டும்.
பகன் அப்படிங்கிற தேவன் சூரிய கிரணங்களால அவரோடு ஹவிர்பாகத்தை பார்த்து சாப்பிடட்டும். யாகத்துல பகன் அப்படிங்கிற தேவனுக்கு கொடுக்கிற யாக ஹவிஸ் சூரியன் வழி அவரு ஸ்வீகரிக்கட்டும். கண்ணுகளில்லாத பகன் மித்ரதேவனோடு கண்கள் வழி யஜ்ஞபாகத்தை ஸ்வீகரிக்கட்டும் அப்படின்னு பரமசிவன் இங்க சொல்றார். நாலாவது ஸ்லோகம். பூஷா து யஜமானஸ்ய தத்பிஹி ஜச்சது பிஷ்டபுக். பூஷாது யஜமானஸ்ய தத்பிர்ஜச்சது பிஷ்டபுக். தேவாஹ பிரகிருத சர்வாங்காஹ ஏ மே உச்சேஷணம் ததுஹு. தேவா பிரகிருத சர்வாங்கா ஏ மே உச்சேஷணம் தது. பூஷாது யஜமானஸ்ய தத்பிர்ஜச்சது பிஷ்டபுக். தேவா பிரகிருத சர்வாங்கா ஏ ம உச்சேஷணம் தது. பல்லுகளில்லாத பூஷா, பூஷாவு அப்படிங்கிற தேவன் பூஷாது தேவனாகட்டும். பல்லுகளில்லாத பூஷா அப்படிங்கிற தேவனாகட்டும். யஜமானஸ்ய யஜ்ஞம் செய்யற யஜமானன் தட்சன், அந்த தட்சனோடு தத்பிஹி பல்லுகளால ஜச்சது சாப்பிடட்டும். பல்லில்லாத பூஷா பிஷ்டதுக் மாவு மாதிரி இருக்கிற, பிஷ்டம் சொன்ன மாவு, மாவு மாதிரி இருக்கிற உணவை நன்னா சாப்பிடட்டும். யாகத்துல பூஷாவு அப்படிங்கிற தேவனுக்கு ஹவிர்பாகம் கொடுக்கறத நம்ம அரைச்சு குழைச்சு கொடுக்கணும். பிஷ்டம் சொன்ன மாவு, பல்லில்லைன்னா எப்படி கடிக்க முடியும்? யஜ்ஞத்துல பூஷாவு அப்படிங்கிற தேவனுக்கு இனி முதலுக்கு பல்லு இருக்காது. இருந்தாலும் யஜ்ஞத்துல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம மாவாயிட்டு அரைச்சு சாப்பிடட்டும். அரைச்சு கொடுத்தானா அந்த யஜ்ஞ பாகத்தை சாப்பிட முடியுமே? அந்த பல்ல காட்டிட்டாக்குமே. பிரஜாபதிகளோடு அந்த யாகசாலையில தட்சனுக்கு சப்போர்ட் பண்ணினது. தட்சன் பலதும் சொல்லி பரமசிவனை இன்சல்ட் பண்ணினோட பல்ல நன்னா ஈன்னு இழிச்சு காட்டிட்டு தன்னோடு சப்போர்ட்டை தெரியப்படுத்தின அந்த பூஷாவுக்கு இனி பல்லு வேண்டான்னு நான் தீர்மானம் பண்ணியாச்சு. அதனால ஓரோ யாகம் செய்யறதையும் ஹவிர்பாகம் எல்லா தேவர்களுக்கும் அவகாசப்பட்டதாக்கும். இந்த தட்சயாகம் எல்லாருக்கும் ஒரு பாடமா பவிக்கட்டும். ஞாபகம் வரணும் தட்சயாகம். ஆரெல்லாம் யாகம் செய்யறதுக்கு உட்காராளோ அவளுக்கெல்லாம் இந்த தட்சன் செஞ்ச யாகம் ஞாபகத்துல வரணும். இந்த தட்சயாகத்துல ஆரெல்லாமாக்கும் பரமசிவனை இன்சல்ட் பண்ணினா அப்படி இன்சல்ட் பண்ணினவாளுக்கு என்னெல்லாமாக்கும் கதி உண்டாச்சு. சிலவாளுக்கு பல்லில்லை, சிலவாளுக்கு கண்ணு இல்லை, சிலவாளுக்கு தாடி மீச ரோமங்கள் இல்லை. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தானா இனி ஒருத்தரையும் இன்சல்ட் பண்ண மாட்டா. அந்த யாகத்துல மே எனக்கு உச்சேஷனம் மிச்சம் மீதி வரதெல்லாம் ததுஹு தரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னேனே பிரம்மாவே. இனி முதலுக்கு
மிச்சம் மீதி வரதெல்லாமாக்கும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னேளே, அப்படி என்னோடு ஹவிர்பாகம் கரெக்டா தருவேள் அப்படின்னு நினைக்கா தேவர்கள் பிரகிருத சர்வாங்காக முன்னால இருந்தவாள மாதிரியே சர்வ அங்கங்களோடு கூடிட்டு அந்த யாகசாலையில வந்துக்கட்டும்.